அதுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கணும். வீட்டுக்கு போகும்போதும் வரும்போதும் சாப்பிட்ட பின்னாடியும் சாப்பிட்ட முன்னாடியும் கையை சுத்தமாக கழுவிக்கணும். அப்போ தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். முகம் கழுவணும். இங்கிருந்து போனவங்க முகம் கழுவணும், கால் கைகளும் கழுவிட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு போகணும். சாப்பிடும் போதும் அதே மாதிரி நல்லா கை கழுவிக்கணும். சாப்பிட்டதுக்கு அப்புறமேலுக்கு நல்லா வாய் கொடுத்துருக்கணும். வாயும் சுத்தமாக வச்சுருக்கணும், நெகத்தையும் சுத்தமாக இருக்கணும், கைத்தலையும் சுத்தமாக வச்சுக்கணும். நீங்கள் நல்லா குளிச்சுக்கணும், நல்ல துணியெல்லாம் நல்லா போட்டுட்டு நீட்டாக நீங்கள் வரணும். வீட்டுக்கிட்ட பூச்செடிகளோ செடிகளோ வச்சு தினமும் பாதுகாக்கணும். வீட்டை சுற்றியும் சுத்தமாக வச்சுருக்கணும். நீங்கள் கடைக்கு போகும்போது ஏழை பேர் தருவாங்க, நீங்கள் போக வேணாம். எல்லாரும் பைய எடுத்துட்டு போங்க. பைய எடுத்துட்டு போய் அந்த பையில வாங்கிட்டு நீங்கள் வாங்க. அதில் தான் அதான் அது பண்ணலாம். இருந்தாலும் கூட அவங்க கொண்டு வராங்கன்னா பாக்கெட் பாக்கெட்டாக கொடுக்குறாங்கல்ல, அதை கொண்டுட்டு வந்து வீட்டுக்கிட்ட சேகரித்து ஒரு பக்கம் அதை எரிச்சு கொடுத்து அதை வந்து புதைக்க வேணாம், அப்படியே விட வேணாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி நாம் பண்ணணும். கடையில் நச்சு பொருள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. நாம் போனவங்க பாக்கெட் வாங்கி சாப்பிட்றோம். அதெல்லாம் நிறைய நோய் படும். கடையில் வைக்கிற பொருள் தான் அந்த 5 ரூபா 10 ரூபாய்க்கும் விற்பாங்க. அதெல்லாம் வாங்கி நம்ம சாப்பிடலாம். வாங்கி சாப்பிட்றோம்னாக்கா நமக்கு நோவு தான் வரும். இந்த பத்திரிக்கைலாம் சாப்பிடக்கூடாது, பலூன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நான் கடைப்பிடிச்சோம்னா தான் நான் நல்லா இருக்க முடியும். சுத்தமான தண்ணி குடிங்க, சுத்தமாக இருங்க. அப்பா அம்மா சொல்ல பேச்சு கேளுங்க. இங்கே வந்தாக்க ஆதியர் சொல்ல பேச்சு கேளுங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை கற்றுங்க. நாம் கற்றுக்கிட்டோம்னா தான் நாம் கற்றுக்கிட்ட வெளியில் சொல்ல முடியும். நாம் கற்றுக்கிட்டதுக்காக இங்கே வரத்துக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். எல்லாருமே ஆதியார் டீச்சர் சொல்லி கற்றுக்குங்க. அப்பா அம்மா கூட நல்லா இருங்க. இந்த நாட்டுக்கு வீட்டுக்கு தேவையான